ESOP வந்து recap கொடுக்குறேன். ESOP it's an innovative tool for employee compensation. Nowadays established companies in order to retain human resources இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனில் ரீட்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் காம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அந்த மாதிரி ஷேர்ஸ் கொடுக்கறது அப்படின்றது. இட்ஸ் அ காம்பன்சேஷன் ஸ்கீம், ஸ்டாக் பேஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீமா. இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னு இருக்கும், அப்புறம் இல்லை எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் பிளான் ரெண்டு இருக்கு. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் வந்து டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஆஃப் அ கம்பெனி ஹோல்டிங் சப்சிடரி அந்த இதுவாக இருக்கா உங்களுக்கு ஒரு ரைட் டு பர்ச்சேஸ் வந்து கொடுக்கறது. ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் அ ஷேர்ஸ் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். இதில் தான் வந்து ஆப்ஷன், கிராண்ட்டு, வெஸ்டிங் பீரியட், எக்ஸசைஸ் அதாவது வெஸ்டிங் பீரியட்ன்றது வந்து வெஸ்டிங் ஹஸ் பீன் கிராண்டட் டு த ரைட் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்களா, இந்த 3 வருஷத்துக்குள்ள நான் ரைட்டு கொடுக்குறேன் நீ ஷேர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்றது. ஆப்ஷன் ஷுட் பி எக்ஸசைஸ் டைம் பீரியட் வித்தின் விச் தி ஆப்ஷன் அப்படின்னா ஓகே 3 வருஷத்துக்குள்ள அவர் வாங்கிட்டாரு, அப்புறம் இந்த ஆப்ஷனை வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு. நல்லா இந்த வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, சம் ஈஸியா போட்டுடலாம். இங்க பாருங்க கண்ணா, இந்த ஸ்ட்ரெச் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா, 3 பேரும் கவனிங்க, புரியலன்னா கேளுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ இந்த ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு சொல்றதுன்னா இந்த வெஸ்டிங் பீரியட்ன்றது என்னன்னா the right granted to purchase the shares. வெஸ்டிங் பீரியட்னா என்ன அர்த்தம்னா the period between which right granted to purchase to be exercised. இந்த வேர்ட்ஸ் புரியுதாடா நான் போடுறது? 3 பேருக்கும் புரியுதா கண்ணா? ஓகேவா? ம். இப்போ எக்ஸசைஸ் பீரியட்னா என்னன்னு சொல்றேன். அதாவது ரைட்டு கிராண்டடு. ஓகே, எக்ஸசைஸ் பீரியடுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஸ்டெப் 1, ரைட் இஸ் கிராண்டட். சரியா? ரைட் வந்து கிராண்டடு, ரைட் கிராண்டட் ஆயிடுத்து. எம்ப்ளாயி is agreeing to purchase the shares. It is a time between which employee can utilize the retain the shares. ஸோ இதில் வந்து ரைட் வந்து granted to the employee. ஓகேவா? பீரியட் டியூரிங் விச் ரைட் ஹஸ் பீன் granted. அதாவது இந்த என்னது ரெட்ரோ சினிமா டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து 10th மேக்குள்ள நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கிக்கிற ரைட் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு ப்ரொடியூசர் அசோசியேஷனுக்கு சொல்றதுன்றது வந்து வெஸ்டிங் பீரியடு.
அடுத்தது அவர் அவர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்குள்ள நீங்க வந்து அதை வச்சுக்கலாம்? எவ்வளவு நாளைக்குள்ள, அதாவது இப்ப ஒரு அவங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த டிக்கெட் எவ்வளவு நாளைக்குள்ள வேலிடிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் எக்ஸசைஸ் பீரியட். புரியுறதாடா? ம். ம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஈஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து ஆப்ஷன் கிராண்டட். ஆல் கண்டிஷன்ஸ் ஆஃப் வெஸ்டிங் கரெக்டா எடுத்துட்டா ஆப்ஷன் வந்து எக்ஸசைஸ் ஆயிடும். கண்டிஷன்ஸ் ஆஃப் வெஸ்டிங் இதுவாகல அப்படின்னா எந்த கண்டிஷன் வெஸ்டிங்லாம் இதுவாகலையோ அது கேன்சல் ஆயிடும், ஆப்ஷன்ஸும் லேப்ஸ் ஆயிடும். ஓகேவா? The company initially grants the eligible employees the option to buy a stated number of shares. After giving the options or the options vested ஆனதுக்கு அப்புறம், or once a specific performance goal is achieved, if all the conditions are satisfied, the options are fully vested and the employee becomes eligible to exercise the option. Otherwise, unvested options are cancelled at once. The employees get a maximum period for exercising the option. இந்த எக்ஸசைஸ் பீரியட் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா எம்ப்ளாயிஸ்க்கு? அது பேர் தான் என்ன? எக்ஸசைஸ் பீரியட். ஓகேவா கண்ணா? சூப்பர். எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஸ்கீம், ஈசாப். இப்போ நம்ம பார்க்கறது வந்து சாரி இதே தான். இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்கண்ணா. கம்பெனிஸ் ஆக்ட்ல இதே தான் சொல்லியிருக்காங்க. Company shall make the following disclosures in the explanatory statement annexed on notice for passing the resolution. The total number of stock options to be granted, identification of classes of employees entitled to participate in the employee stock option scheme. அதே தான் கண்ணம்மா. ஓகே, requirements of vesting and period of vesting. கீர்த்தனா, மித்ரா ரெண்டு பேரும் நீங்க ஒவ்வொரு கான்செப்ட் ஆஃப் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் படிக்கும் போதும் லாவையும் சைமல்டேனியஸா கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் கரெக்ட் வே ஆஃப் லேர்னிங். வென் யூ ஆர் கோயிங் டு டேக் அப் டூ சப்ஜெக்ட்ஸ், டூ ஸ்டேஜஸ், தியரியும் அதோட ரிலேட்டட் சம்மும் படிக்கும்போது நல்லா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே.
ம். அதே தான் போட்டிருக்கேங்க நாங்க. இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்ல நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிராண்டட், எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் வெஸ்டிங் பீரியட் பத்தி பேசுறாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பீரியட், அதுக்கப்புறம் அவங்க வந்து லேப்ஸ் ஆகிறதா லேப்ஸ் ஆகலையா, லேப்ஸ் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் அதுக்கு லாக்இன் பீரியட். ஓகே, மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டோட்டலா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ, அப்புறம் வெஸ்டிங் என்ன, வெஸ்டிங் பீரியட் என்ன, அப்புறம் வெஸ்டிங் பீரியட் முடிச்ச உடனே லாக்இன் பீரியட், லாக்இன் பீரியட் முடிச்ச உடனே வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த எக்ஸசைஸ் பீரியட் வந்து இவங்களுக்கு எவ்வளோ நாள் இதுவாகிறது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கம்பெனியில் அந்த எம்ப்ளாயீஸ் அந்த இதில் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கணும் அவங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 ஷேர் கொடுக்குறேன்னா, சார் நீங்கள் 4 ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த 10 நாள் டைம்ன்றது நான் கொடுக்குற வெஸ்டிங் பீரியடு. நீங்கள் அந்த வெஸ்டிங் பீரியடை வந்து சரி சார் நான் ஷேர் வாங்கிக்கிறேன்னு ஒரு மெசேஜ் போடுறீங்களா, அதுலேருந்து உங்களோட எக்ஸசைஸ் பீரியட் ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து ஒரு 10 நாள் உங்களோட எக்ஸசைஸ் பீரியட் இருக்குன்னா, இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃப்ளோவில் நீங்கள் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கணும். நடுவில் பேப்பர் போட்டு எம்ப்ளாயி இல்லைன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த வெஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த எக்ஸசைசிங்காக இருக்கட்டும், எல்லாமே லாப்ஸ் ஆகிடும். அதுதான் பாயிண்ட்டு. அதே மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் வந்து should be approved by the shareholders by passing a special resolution plus explanatory statement இருக்கணும் annexed to the notice. புரியுறதா கண்டிஷன்ஸ்லாம்? கடமா இந்த ESOPன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 பேருமே கவனிச்சுக்கோங்க. நந்தனா, நீங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா இந்த ESOP வந்து தியரிக்கு தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்முக்கு சம்மு இம்பார்ட்டன்ட். ஆனால இதுல வந்து நம்ம இங்க விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்க மொத்தமா படிச்சுதான் ஆகணும். ESOP ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வருதோ வரலையோ, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கோ இல்லையோ, மேண்டேட்ரியா 5 ஹெட் எதெல்லாம், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ESOP, பைபேக் ஷேர்ஸ் படிச்சிடுங்க. லாலையும் படிச்சிருங்க, கார்பரேட் அக்கௌண்டிங்லையும் படிச்சிருங்க. அதனால தான் ஒரு ஒரு நாளைக்கு குட்டி குட்டி டாபிக்கா எடுத்து படிக்கிறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தமா அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடும் உங்களுக்கு, ஹெவியா இருக்கும். அதனால தான் ஒரு டாபிக் எடுத்து லால கனெக்ட் பண்றேன், கார்பரேட் அக்கௌண்டிங்ல கனெக்ட் பண்ணும்போது ஜேர்னல் என்ட்ரிஸும் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இது பார்ட் ஆயிருக்கு. எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம்னா பெர்மனன்ட் எம்ப்ளாயி, டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, சப்சிடரி இன் இந்தியா, அதெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, ப்ரமோட்டர் கம்பெனியோட எம்ப்ளாயி ஹூஸ் அ ப்ரமோட்டர் பர்சன் பிலாங்கிங் டு ப்ரமோட்டர் குரூப், அவங்க எடுத்துக்கூடாது. ரிலேட்டிவா இருந்ததுன்னா எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி 2 விஷயம். எக்ஸசைசிங் இதெல்லாம் வேணாம். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கிராண்ட் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியட் கேப் வந்து மினிமம் ஆஃப், அதாவது நீங்க எடுத்துக்கிறேன்னு சொன்ன டைம்லேருந்து அதை யூஸ் பண்ற டைம் இருக்குல்ல கண்ணா, கிராண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ரைட்டு கொடுக்கறதுக்கு பீரியட் வந்து மினிமம் பீரியட் 1 இயர். Options of granted by a company under the scheme in lieu of options held by the same person under the scheme of fund which has merged or amalgamated, the period during which the, see the merging amalgamated வந்து it shall be adjusted against the minimum vesting period. சிம்பிளா எழுதிக்கோங்க செல்லமா. ஒரு ஜென்ரலாவே கிராண்ட்டுக்கும் வெஸ்டிங்க்கும் மினிமம் 1 பீரியட் இருக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஏற்கனவே மர்ஜ் ஆயிருக்கோ இல்லை அமால்கமேட் ஆயிருக்கோ, அப்போ எப்போ அந்த அமால்கமேட் ஆயிருக்கோ அந்த பீரியட்லேருந்து இந்த மினிமம் வெஸ்டிங் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணும். லாக்இன் பீரியட் வந்து அக்கார்டிங் டு த ஆப்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். எம்ப்ளாயிக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாமா, ஓட்டிங் ரைட் இருக்கானா, எல்லாமே இருக்கு, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் வந்து என்னெல்லாம் டிஸ்க்ளோசர் இவங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டைரக்டர் ரிப்போர்ட்ல அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணா, கிராண்டட் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிராண்ட் பண்றாங்க, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் ரைட் இவங்க அதுக்கு எடுத்துக்கிறாங்க, ரைட் எடுத்துலேருந்து அந்த எக்ஸைஸ் பீரியடுக்கு எவ்வளோ நாள் இவங்க ஷேர்ஸை வச்சுக்கிறாங்க, எவ்வளோ ஷேர்ஸ் ஆகுது, எவ்வளோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம ஆப்ஷன்ஸ் லாப்ஸ் ஆகுது, எக்ஸசைஸ் ப்ரைஸ், அதன் மூலமா கம்பெனிக்கு எவ்வளோ மணி வருது. ஓகே, இது எல்லாமே எம்ப்ளாயிஸ் வைஸ் டீடைல்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிராண்டட் டு கீ மேனேஜர் பர்சன் எல்லாமே இருக்கும். ரிஜிஸ்டர் வந்து company should maintain a register of employee stock options in form number SH6 கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க.
SH6ல இது மெயின்டைன் ஆகணும் கண்ணா. ஓகே, ஸ்டாக் ஆப்ஷனாலே ஃபார்ம் நம்பர் SH6 ஞாபகம் வச்சுக்கோங்க. voting ரைட்ஸ் அதெல்லாம் அதே மாதிரி தான், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் அப்படியே ரிட்டைன் ஆகிறது. ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா என்னடா மித்ரா? ஓ மித்ராக்கா, சரி கீர்த்தனா நீங்க சொல்லுங்க செல்லம். ஸ்பெஷல் ரெசல்யூஷனா என்னடா? 3/4 ஆஃப் த voting பவர் வந்து இஸ் அச்சீவ்ட் அப்படின்னா, அதாவது 36 ஓட்ஸ் இன் ஃபேவர் இருக்காங்க, 12 ஓட்ஸ் இன் அகேன்ஸ்ட் இருக்காங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். இதுதான் ஓகேவா? ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ESOPக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பிளஸ் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் அட்டாச் டு த நோட்டீஸ் கண்டிப்பா இருக்கணும். பெனாலிட்டி ஒருவேளை இதுல இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, 25,000 கண்ணா, 25,000ல இருந்து ஓகே 5 lakhs வரைக்கும் டிஃபால்ட் ஆச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேவா? வேற எதுவும் இல்லடா, இதோட ஈஸாப் வந்து லா முடியுது. ஈஸாப் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். பேசிக்கா புரியுறதாடா லாவோடது ஈசாப்புக்கு? இதெல்லாம் தான் முக்கியமானது. இங்க கவர் ஆயிருக்கிறது இந்த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் ஈசாப்புக்கு இது மோர் தென் இனஃப். இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, ஈசாப்புக்கு வந்து சர்டைன் செட் ஆஃப் வந்து ஸ்டேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ பி சி டி இ. ஓகே, ஏ ஸ்டேஜ்ல வந்து முதல்ல ஆப்ஷன் at the end of every year கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ரைட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி திங்க் பண்ணுவாங்க. அப்போ அக்கவுண்டிங் என்ட்ரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் this further involves the following steps. ஃபர்ஸ்ட் வந்து ESOP expenses ரெகக்னைஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்க போற வேல்யூ, நம்ம கம்பெனியோட ஷேரோட மார்க்கெட் பிரைஸ், ஆனா நான் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்க்காக கொடுக்க போற வேல்யூ ஒன்று இருக்கும் இல்லையா, 40 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோடா ஒரு ஷேரோட விலை. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்க்குன்றது இவங்க 30 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, இந்த 40 மைனஸ் 30 தான் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க கணா. ஓகேவா? அப்போ நம்ம மார்க்கெட் பிரைஸை விட எவ்வளவு தூரம் கம்மியா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்வாங்க. அப்போ அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் வேல்யூ ஆஃப் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ், இந்த எம்ப்ளாயிக்கு வந்து இவங்க கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளோ தோராயமா நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஆப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் expected to vest into intrinsic value into expired period divided by total vesting period. மொத்தமா இவங்களுக்கு கொடுக்க போற கிராண்ட் பீரியட் எவ்வளோ, ஓகேவா? எக்ஸ்பயர்டு பீரியட்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்கு கிராண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் தாண்டா இருக்கும். செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வெஸ்டிங் பீரியட் 3 வருஷம்னா எக்ஸ்பயர் பீரியட் இன்னும் 2 வருஷம் தானே இருக்கும். அப்போ 2/3 ஒரு வருஷத்துக்கும் அந்த இயர் கம்மியாகும். வெஸ்டிங் பீரியட் என்னமோ மொத்தமா 3 வருஷம் 4 வருஷம் தான் இருக்கும். அந்த ஒரு இயருக்குமான எக்ஸ்பயர்ட் பீரியட் வந்து மாறிட்டே வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் டு வெஸ்டான எம்ப்ளாயீஸ் எவ்வளோ ஆப்ஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க தோராயமா, இன்டூ இன்ட்ரென்சிக் வேல்யூ இந்த 10 ரூபாய் இன்டூ எக்ஸ்பயர்ட் பீரியட் டிவைட் பை டோட்டல் வெஸ்டிங் பீரியட். ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பென்சஸ் டு பி ரெக்கக்னைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ நான் வந்து எக்ஸ்பென்சஸை
தோராயமா P&L காமிக்கிற மாதிரி இருக்கும் டு பி ரெகக்னைஸ்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ gross value minus cumulative expenses recognized up to earlier accounting period. கணமா நீங்க calculation of மீன்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? cumulative frequency ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிப்போம் தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம்டா cumulative frequencyக்கு? previous ப்ரீவியஸ் இயரோடது ஆட் பண்ணி அதுக்கு பேர் தான் கியூமுலேட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ முதல் வருஷம் எனக்கு 40,000 ரூபாய் இருக்கு, அடுத்த வருஷம் 40,000 ரூபாய் இருக்கு, அடுத்த வருஷம் 50,000 ரூபாய் இருக்குன்னா மூணாவது வருஷம் எண்டிங்ல என்னோட கியூமுலேட்டிவ் என்ன? முதல் வருஷம் 40 பிளஸ் அடுத்த வருஷம் 40 பிளஸ் மூணாவது வருஷம் 50ன்னு போச்சுன்னா 1,30,000 ரூபாய். இதுதான் கியூமுலேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பென்சஸ் டு பி ரெகக்னைஸ்ட்ல gross value minus cumulative expenses recognized up to earlier accounting period. அந்த அமௌண்ட்டை தான் P&L காமிப்போம். இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி சொல்லமா? ஓகே, எப்படி சொல்றது? சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்க்கு எப்படி சொல்றோம்? ஓனரா இல்லைனாலும் நம்ம வந்து பொசஸரா இருந்தா கூட டெப்ரிசியேஷனை அசட்டுக்கு சார்ஜ் பண்றோம். கரெக்டா மித்ரா? மித்ராக்கு தான் வாய்ஸ் ப்ராப்ளமோ? சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி ரூல், திஸ் இஸ் அ ரூல், இது சட் ஹஸ் டு பி ஃபாலோடு. வி ஹாவ் டு டெல் ட்ரூத் அப்படின்றது ரூல். ஏன் ட்ரூத் சொல்லணும், ஏன் பொய் சொல்லக்கூடாது, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாதுல்ல? அந்த மாதிரி தான் இது. எக்ஸ்பென்சஸ் டு பி ரெகக்னைஸ்ட்ல வந்து கிராஸ் வேல்யூ மைனஸ் கியூமுலேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே நம்ம கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ஆப்ஷனுக்காக இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றோன்றத ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ ரெகக்னைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்பென்சஸ் என்ன? ஜென்ரலா அவுட்ஸ்டாண்டிங்க்கு நம்ம என்னடா என்ட்ரி போடுவோம்? எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் போடுவோமா? அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் அது P&L-க்கு தானே. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சேலரிலாம் எங்க போடுவோம்? ஆக்சுவல் சேலரியோட ஆட் பண்ணுவோமா? இப்போ P&L அக்கௌண்ட் டெபிட் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அவ்வளவுதான். ஓகே ஜலம், எல்லாருக்கும் புரிகிறதா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? ஓகே. So employee stock option expenses account to employee stock option outstanding. இது அவுட்ஸ்டாண்டிங்க்கு ரெகக்னைஸ் பண்றோம். அதை நான் P&L-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது P&L-க்கு இது எக்ஸ்பென்ஸ் தானே. ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். மூணாவது, cancellation of options during the vesting period. cancellation of options during the vesting. இப்போ வந்து ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுதுடா, அந்த எம்ப்ளாயி வந்து கம்பெனியை விட்டே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கியூமுலேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம்ல செல்லம், ஒரு வருஷத்தோட 2 வருஷம் சேர்த்து அப் டு த ஏர்லியர், அது வந்து கிராஸ் வேல்யூ இருக்குல்ல கண்ணா ஆஃப் எக்ஸ்பென்சஸ் விட கம்மியா இருந்ததுன்னா ஜர்னல் என்ட்ரி வேண்டாம். கிராஸ் வேல்யூ விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் சொல்லுமா. அவுட்ஸ்டாண்டிங் ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம்ல, அது அப்படியே உல்டா பண்ணணும். ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அப்ப இது ரிவர்ஸ், இப்போ இந்த என்ட்ரியை நான் ரிவர்ஸ் பண்ற போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது டெபிட்டுக்கு போகும், இது கிரெடிட்டுக்கு வரும்ல, அதான் இது டெபிட்டுக்கு போதும், இது கிரெடிட்டுக்கு வரும். ஓகே, இது வரைக்கும் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்களேன், திருப்பி எடுக்கிறேன். கீர்த்தனா, ஏன் கீர்த்தனா ஆப்ஷன்ஸ் கேன்சல் ஆகும்?
என்னதுடா கொஷினா? ஏன் ஆப்ஷன்ஸ் கேன்சல் ஆகுறது? ஆப்ஷன்ஸ் எதனால கேன்சல் ஆகும்டா? ஏன் ஆப்ஷன்ஸ் கேன்சல் ஆகும்? கேக்குறதாடா? ஓகே. எக்ஸசைசிங் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னா, ஓகே ஒரு எம்ப்ளாயர் வந்து நான் ஆப்ஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னா அதுக்கு பைசா கொடுக்குறாரு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் அது எந்த மூலமா அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் எந்த மூலமா போகிறதுன்னா ஷேர் கேபிட்டலுக்கு வந்து போகுது. அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு சப்போஸ் இஃப் இட்ஸ் ஜாஸ்தியா ஃபேஸ் வேல்யூ 10 விட 12 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ 2 ரூபாய் ஷேர் ப்ரீமியம் போகுது. இல்லை லேப்ஸாக எடுத்து அவங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் ஷேர் வாங்கிக்கவே இல்லை. வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்கு மட்டும் ஆப்ஷன் பே பண்ணிட்டாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஷேரை வாங்கிக்கவே இல்லை. அப்போ லேப்ஸ் ஆகிடுமா? அப்போ என்ன ஆகும்? எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ஜென்ரல் ரிசர்வ். அது வரைக்கும் எங்கே உட்காந்துட்டு இருக்கோம்? எல்லாமே எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கோம். அதை வாங்கிக்காததுனால என்ன பண்ணுறோம்? டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ட்ரி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆப்ஷன் கிராண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஃபீஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ல 3 இருக்கு. ஒன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ, கம்பெனி வெளியில அதே ஷேர் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். அப்புறம் கிராஸ் வேல்யூ ஆஃப் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் டு வெஸ்ட் இன்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ இன்டு எக்ஸ்பைர்ட் பீரியட் பை டோட்டல் வெஸ்டிங் பீரியட் இது. அதுக்கப்புறம் determine expenses to be recognized என்னலாம்? gross value minus cumulative expenses. அதுக்கு journal entry என்ன? simple outstanding entry. stock option expenses to expenses outstanding, stock option outstanding. அதை P&L க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட்ஸ் an expense. இல்ல ஆப்ஷனே கேன்சல் ஆயிடுது ஏதோ ரீசன்னாலனா gross cumulative expense is recognized up to earlier accounting period is greater than gross value. இந்த எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுதுடா. கிராஸ் வேல்யூட ஜாஸ்தியா ஆயிடுறதுன்னா என்ன ஆகுது? இந்த அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி P&L என்ட்ரியும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இவங்க வந்து நல்லபடியா ஆப்ஷனை வாங்கிக்கிறாங்க. அப்போ பேங்க் பைசா வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன் கம்பெனிக்கு பைசா வருது. ஆக்சுவலா இது ரெண்டும் நெட் ஆயிடும். அந்த 2 எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனும் நெட் அவுட் ஆயிடும். பேங்க் டு ஈக்விட்டி ஷெல், பட் ஆனால் இது டியூ என்ட்ரி இது ரிசீவ்ட் என்ட்ரி போட்டு அப்புறம் அதை பிரிக்கிறோம், அந்த பிரிச்சு காமிக்கிறோம். ஸோ பேங்க் டு எம்ப்ளாயி ஸ்டாக், ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இங்க நம்ம வந்து இங்க வச்சுட்டு இருக்கோம் இல்லையா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனை, அதுக்கு வந்து பேங்க் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் காமிச்சிட்டு அப்புறம் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் டு ஷேர் கேபிட்டல் செக்யூரிட்டி வின் பண்றது தான் சீக்வன்ஸ். அப்புறம் லேப்ஸ் ஆயிடுது, யாருமே வாங்கிக்கல. சரி அவன் வந்து ஆப்ஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, வாங்காமே லேப்ஸ் ஆயிடுதுன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெனரல் ரிசர்வ். ஓகேவா? ஜர்னல் என்ட்ரிஸ் ஓகேவா? நல்ல கவனிங்க. சித்ரா, கீர்த்தனா, புரியுதா ஜர்னல் என்ட்ரிஸ்? இன்னைக்கு மித்ரா, கீர்த்தனா, நான் 3 பேருமே இந்த மத்த ஹோம்ஒர்க் எல்லாம் தனியா வச்சுட்டுக்கன்னா இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க. எல்லா ஹோம்ஒர்க்கையும் பெண்டிங்கா விடுங்க.
ஏபிசி லிமிடெட். கீர்த்தனா அந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 29. இந்த கொஸ்டின் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாடா கீர்த்தனா? ட்ரை பண்ணுங்களா? ம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர் வந்து 100 ரூபாய். ஆ. ம். ஸோ 1200 ஆப்ஷன்ஸ். அப்பா தெரில. இல்ல இல்ல, ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வேர் லேப்ஸ்ட் ஆன் at the end of the exercise periodன்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராண்டிங் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன் டிசைட் பண்றாங்க. கரெக்டாடா? they will estimate the number of options to be granted. எவ்வளோடா கிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 2000. கரெக்டா? ஸோ இயர் அப்படியே அதை வச்சே சொல்லி தரேன் இந்த ஃபார்மேட்டா. 2020ல 0104 2020 நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் 2000. அப்புறம் the market price at that time was ஒரு ஆப்ஷனுக்கு 100. ஓகே, எவ்வளோ? ஒரு ஆப்ஷனுக்கு 100. அப்போ இது ஏ ஸ்டெப். இங்க ஜர்னல் என்ட்ரி எதுவுமே கிடையாது கண்ணா. பி ஸ்டெப் வரலாமா? பி ஸ்டெப்ல என்ன? டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ட்ரின்சிக் வேல்யூ. கரெக்டா? இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்க என்னவா இருக்கும் நந்தனா? எனக்கு கேக்குதுடா, மயில்டா கேக்குது செல்லம்.
இப்ப நல்லா கேக்குது செல்லம். ம். ஸோ எக்ஸசைஸ் ப்ரைஸ் வந்து ரூ. 50 ஒரு ஷேருக்கு. ஆனா ஒரு ஆப்ஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அது மார்க்கெட் ப்ரைஸ். பட் எக்ஸைஸ் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 50. ஓகே. அப்போ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 50 ருபீஸ்ரா. ஓகேவா? அப்புறம் கிராஸ் வேல்யூ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிராஸ் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெக்டட் டு வெஸ்ட் எவ்வளோடா? ஃபர்ஸ்ட் இயரில் மேக்ஸிமம் பீரியட் அண்ட் வெஸ்டிங் பீரியட் ஆர் 1 year and 2 years ரெஸ்பெக்டிவ்லி. மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பீரியட் வந்து 1 year, வெஸ்டிங் பீரியட் 2 years மொத்தமாக. 2 வருஷம் ரைட் கொடுத்துருக்கான். 2 வருஷத்துக்குள்ள இங்கே ரைட் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த ரைட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ 2020ல வந்து எவ்வளோ டோட்டல் ஆப்ஷன்ஸ் அவங்க மொத்தமா 2000 இன்டூ 50 இன்டூ எக்ஸ்பைர்ட் பீரியட் வந்து ஆமாம் இன்டூ மொத்தமா எக்ஸ்பைர்ட் பீரியடுன்றது வந்து ஒன்று தான். 2 வருஷத்துல ஒன்று எக்ஸ்பயர் ஆகுறது, தட் இஸ் கரண்ட் இயர் டிவைடட் பை டோட்டல் இயர்ஸ். 50 தானடா வருது, 100ன்னு போட்டிருக்காங்க. உங்க புக்ல என்னடா இருக்கு? இங்க 100 இருக்கா 50 இருக்கா? உங்க புக்ல என்னடா இருக்கு? இங்க 50 இருக்கா 100 இருக்கா? கீக்லையா இருக்கும். 100 தான் இருக்கு. ஆனா இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்க 100.
ஏய் செல்லம் இங்க இது வராதுடா. 50 தாண்டா வரும். மாத்திக்கோங்க கண்ணா. ஒரே நிமிஷம் இருங்க. புரிஞ்சுதா நல்லா? சரி. அடுத்தது determine the expenses to be recognized. எது வந்து recognize பண்ணணும்? expenses to be recognized னா எது P&L க்கு போகணும்னு அர்த்தம். அப்போ P&L க்கு போற வேண்டிய அமௌண்ட் என்ன? the 50,000 minus cumulative expenses whatever incurred till date னா இப்பதான் first year ஆயிருக்கு, அது வரைக்கும் எதுவுமே கிடையாதுல்ல, அப்போ 0. so 50,000 தான் expenses to be recognized. அப்போ journal entry எப்படி போகும்னா first employee stock option account debit to employee stock option 50,000, P&L account debit to employee stock option 50,000. இது 50,000, இதுவும் 50,000. புரிஞ்சுதா இந்த ரெண்டு journal entry? journal entries எழுதலடா, but then அப்படியே ரெப்ளிகா பண்றேன். ஓகேவா? இல்ல திருப்பி ஒரு வாட்டி சொல்லி தட்டுமா உங்களுக்கு? புரியுதா? ஓகே ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா, இது ஃபர்ஸ்ட் இயர் ஓடுது கரெக்டா? செகண்ட் இயர் ஓடுது பாருங்க. டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன், டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ. 2021-22 என்ன அவங்க என்ன சொல்றாங்க? 600 1/4/2021ல 600 அன்இன்வெஸ்டட் ஷேர்ஸ் வந்து லாப்ஸ் ஆயிடுதான். கரெக்டாடா? அப்போ லெஸ் 1/4/2021ல லாப்ஸ்டு ஷேர்ஸ் எவ்வளோ? 600. தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட். ஓகேவா? ஸோ 1400ல ஷேர்ஸ் இருக்கு. அப்போ அதே மாதிரி 1400. இப்போ மொத்தமா 2 வருஷங்கன்னா போன ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த வருஷமும் சேர்த்து எவ்வளவு வருஷம் முடிஞ்சிடுச்சு? 2 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்டூ 2/2. ஸோ 1400 இன்டூ 50. ஸோ 70,000. அப்போ இங்க பாருங்க, ரெகக்னிஷன் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த வருஷத்தோட எவ்வளோ? 70,000. ஓகே, இது 70,000. இப்போ determine the expenses to be recognized. சாரி, gross valueக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி ஒரு இங்க வந்து ஒரு 1,40,000 gross value of expenses செகண்ட் இயர்ல. இந்த 1,40,000 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதாடா? இந்த 1,40,000 எனி ஐடியாஸ்? இந்த 1,40,000 gross value of employee compensation expenses எப்படி 1,40,000 வந்ததுன்னு ஐடியா இருக்கா? கரெக்ட். ஓகேவா? ஸோ 1,400 into 100 வந்து 1,40,000. சூப்பர்ரா. ஓகே, அப்ப அதுலேருந்து gross value of employee compensation expenses. So market price 100 ரூபாய். அப்புறம் என்னோட ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து there is remaining options வந்து 1400. இப்போ 1,400 into 100 1,40,000.
ஓகேவா? ஸோ 1400 into 100 1,40,000. ஆல்ரெடி வந்து இவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு இந்த இந்த வருஷத்தோட கால்குலேஷன் எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ்ட் வந்து போன வருஷத்தோடது 50,000, இந்த 50,000 தானே போன வாட்டியோடது, போன இயரோடது எவ்வளோ 50,000. ஆல்ரெடி ரெக்கக்னைஸ்ட் எவ்வளோ 50,000 இந்த 1 lakh. அப்போ ரிமைனிங் இந்த வருஷத்தோடது எவ்வளோ வரும் expenses to be recognized? This minus this, so which is 90,000. இந்த 90,000 தான் நம்ம இந்த என்ட்ரியில நம்ம காமிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்ல வந்து ஆஸ் யூஷுவல் இந்த என்ட்ரி போட்டு P&L to எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து 90,000 போட்டுருவோம். நீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோட ஜர்னல் என்ட்ரி வந்து 1 lakh, there is a 40,000, இங்க 50, ஆமா இங்க 1 lakhக்கு பதிலா இங்க நம்ம 50,000 போட்டிருக்கோம். அது அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பென்சஸ் டு ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 90,000. இங்க மாத்தி சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல 50 கண்ணா, இது 50. இந்த 40,000க்கு பதிலா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் செகண்ட் இயருக்கு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து இந்த அமௌண்ட் 90,000, P&L to இதுவும் 90,000. ஆனா எப்ப வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க 1200 ஆப்ஷன்ஸ் வேற எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா 36/2022 எக்ஸசைஸ் பண்றாங்க. எப்ப எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா பேங்க் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், அதுதான் இந்த ஜர்னல் என்ட்ரி. blank to employee stock option எவ்வளோ இது 1200 into 50. மூணாவது டேப் போடுறேன். இதுல தான் வந்து எக்ஸசைஸ் பண்ற இதை போடுறேன். இதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இது பேங்க் டு ஸ்டாக் ஆப்ஷன் எவ்வளோ 1200 into 50 தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா? அது எப்படி பண்றாங்க 200 ஆப்ஷன்ஸ் வந்து வேற எக்ஸசைஸ்டு சம்ல ஷேர் பிரீமியத்துல பண்றாங்க. ஷேர் பிரீமியத்துல எப்படி பண்றாங்க மொத்தமா வந்து எக்ஸைஸ் 50 ரூபான்னு இருக்கிற ஷேரு, ஓகேவா, எக்ஸஸா நம்மளுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கிறது 100 ரூபான்னு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ கரண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கிறது 50 ரூபான்னு கிடைக்கிறது. அப்போ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஷேர் கேபிட்டல்ல நீங்க என்ன பண்ணணும்னா 1200 into 10 போட்டுறணும். ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட்ல 50 ரூபாய்க்கு அந்த 150 ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பீயிங் ஒன் ஷேர் வந்து 10 ரூபாய் இல்ல, அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் பிரைஸ் ஒரு 50 ரூபா, அப்புறம் இங்க வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 150, அப்புறம் எக்ஸசைஸ் பிரைஸ் வந்து ஒரு 50 ரூபா, இங்க ஒரு 100 ரூபாய் 150, அதுலேருந்து இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் கம்மி பண்ணானாக்கா 140 ரூபாய் நம்மளோட செக்யூரிட்டி பிரீமியம். இங்க போடுறேன் பாருங்க, டோட்டலா என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸசைஸ் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் ஆட் பண்ணி ஃபேஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 1200 into 140, so இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 1,80,000 will be your part of employee stock option outstanding account. எவ்வளோ ஷேர்ஸ் வந்து லாப்ஸ் ஆயிருக்கு மொத்தமா 2000 ஷேர், 2000 ஷேர்ல 1200 ஷேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் எவ்வளோடா கீர்த்தனா
2000ல 1200 போச்சுன்னா 800ல 600 ஷேர் லேப்ஸ் ஆயிடுது. அப்ப ரிமைனிங் எவ்வளோ? சாரி, 600 ஷேர் அன்இன்வெஸ்டட். அப்ப 200 ஷேர்ஸ்லாம் லேப்ஸ் ஆயிருக்கு. புரியுதா? லாப்ஸ்ட் என்ட்ரி. லாப்ஸ்ட் என்ட்ரிக்கு இங்க கால்குலேஷன் போடுறேன். டோட்டல் ஆப்ஷன்ஸ் 2000 லெஸ் எக்ஸசைஸ்டு. ஓகே சொன்னவங்களா எவ்வளோ பேரு? 1200. ரிமைனிங் 800. அதுல அன்எக்ஸசைஸ்டு எவ்வளோ? அன்வெஸ்டட் சாரி 600. அப்போ இவங்கெல்லாம் லாப்ஸ்டு. ஓகேவா? இதுதான் என்ன பண்ணும் லாப்ஸ்ட் என்ட்ரி. என்ன பண்ணும்? எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெனரல் ரிசர்வ் 200. இந்த கடைசி என்ட்ரிடா 200 into 100 20,000. புரியுறதா? இது லாப்ஸ்ட் என்ட்ரிக்கு போடுறேன். இது எக்ஸசைஸ் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த ஜர்னல் என்ட்ரி. இது வந்து the exercise of stock option. இது வந்து செகண்ட் இயருக்கு, இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. தனித்தனியா போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு இது, செகண்ட் இயருக்கு இது, இது எக்ஸசைஸ்க்கு இது, இது லாப்ஸ்க்கு இது. ஸோ அவ்வளவுதான் கண்ணா. ஓகேவா மித்ரா? புரியுதா மித்ரா? இங்க சேஞ்ச் 50 ரூபா மாத்திக்கோங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ குட். ஆனா இது கொஞ்சம் இன்னைக்கே ஹோம்ஒர்க் போட்டுடுங்கடா, மத்தது எல்லாத்தையும் சைடா வச்சுட்டு. சரியா? ஈசாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கீர்த்தனா புரியுதா? கீர்த்தனா மித்ரா புரியுதா? நந்தனாக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு பாருங்க. ரெகக்னிஷன் ஆஃப் ஈசாப் எக்ஸ்பென்ஸ்க்கு 3 இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், கிராஸ் வேல்யூ ஆஃப் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் டு பி ரெகக்னைஸ்டு. அதுக்கப்புறம் வந்து கேன்சலேஷன். இங்க கேன்சலேஷன் எதுவுமே இல்ல, அதனால இங்க எந்த எஃபெக்டும் இல்ல. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்றாங்க அந்த 1200க்கு. அப்புறம் லேப்ஸ் ஆஃப் அன்எக்ஸசைஸ்டு ஆப்ஷன். லேப்ஸ் ஆகிறது அதை வந்து ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவாடா? சூப்பர். ஸோ இப்போ எனக்கு 1:30 to 2 மட்டும் லைக்